ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எக் பிளான்ட் கிரேவி பண்ண போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேன்றது தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கார்லிக் அதுவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பெரிய கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காவை நான் நெருப்பில் சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை கழுவி எண்ணெயை இதில் இந்த கத்திரிக்காயில் எல்லாம் அப்ளை பண்ணி 4 பக்கமும் எண்ணெயை நல்லா தடவி நெருப்பில் சுட போகிறேங்க. நெருப்பில் ஏன் சுடுறேன்னா, நெருப்பில் சுட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடைய ஸ்மோக்கி ஃப்ளேவர் தாங்க இதோட ஹைலைட்டே. இதை மைக்ரோவேவ்லேயும் செய்யலாம், ஆனால் யூஸ்வலாக நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ நெருப்பில் இது போல் எல்லா பாகத்துலேயும் சுட்டு எடுக்கணும். திருப்பி திருப்பி இப்படி சுட்டு எடுத்திங்கன்னா இப்படி சுருங்கி வரும். இப்போ இது கத்தி நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கத்தி இறங்குச்சுன்னா அது கரெக்டான பதம். இப்போ இது தாங்க கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை ரன்னிங் வாட்டரில், டேப் வாட்டரில் திறந்து விட்டுட்டு நீங்கள் கத்திரிக்காவை எப்படி அந்த தண்ணியில் காமிச்சிங்கன்னா தோலெல்லாம் நல்லா வந்துடும் ஈஸியாக. இப்போ இந்த ஹெட் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த வெந்த கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காய் இது போல் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி தூண்டு, கார்லிக்கும் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. தாளிக்கவே இது தாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலா எதுவுமே தேவையில்லை. சிம்பிளான வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு இதை அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் நல்லா ஃபைனாக வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடு இந்த தக்காளி நல்லா வதக்க விடுவோம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே நான் ரெஸ்ட்டில் விடுறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இந்த கத்திரிக்காய் அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கணுங்க. சிம்மிலேயே செய்யணுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் நல்லா அந்த கத்திரிக்காயெல்லாம் ஃபைனாக வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விடுவோம். ஒன்று சேர இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி நல்லா வதக்கி விடுவோம். சிம்மிலேயே வச்சு வதக்கி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது நல்லா அப்படியே சுருண்டு வதங்கும் இது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் உப்பு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கிளறி நல்லா வதக்கி விட்டுட்ருக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்படி சிம்மிலேயே வச்சு நல்லா இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது கடாயில் ஒட்டாமல் வரும்போது தான் அதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. கடாயில் ஒட்டலை பார்த்தீங்களா எப்படி சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான எக் பிளான்ட் கிரேவி ரெடி. இது சப்பாத்தியோட, ஃபுல்காவோட, நானோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் காம்பினேஷனுங்க. இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அவ்வளோ டேஸ்டான சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.